சரியான போட்டி. வணக்கம் நேயர்களே, சபா சரியான போட்டி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரே தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வாக்குறுதிகளையும் கேள்விகளையும் எழுப்பக்கூடியது இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் பொள்ளாச்சி தொகுதியினுடைய 3 கட்சிகளுடைய வேட்பாளர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். திமுக தரப்பில் 48 வயதான ஈஸ்வரசாமி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக தரப்பில் இந்த தொகுதியில் 45 வயதுடைய திரு கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு வசந்தராஜன் 43 வயது, கோவை தெற்கு மாவட்ட தலைவர், பொள்ளாச்சி பார்லிமெண்ட் கன்வீனியராக இருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஈஸ்வரசாமி அவர்களிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. திரு ஈஸ்வரசாமி, இந்த தொகுதியில் உங்களுடைய பலம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நமது கழக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் நமது பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்தின் காரணமாக நமக்கு பலமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, அதிமுக வேட்பாளர் உங்களுக்கு என்ன பலம் இந்த தொகுதியில்? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கத்தின் மேலே ஒரு கடுமையான அதிருப்தி நிலவிட்டு இருக்குது. அதே போல் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து மக்களோட சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்கள் தொடர்பு, அவங்க மக்களுக்கு செய்திருக்கின்ற பணிகள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மக்களுக்கு இந்த தொடர்பு இருக்கிறத ஒழிய வேறு எந்த கட்சிக்கும் மக்களுக்கு தொடர்பு இல்லாத சூழ்நிலை நிலவரனால அதுவே என்னோட பலமாக இருக்கும். பாஜக வேட்பாளர் ஒன்று ஆளுங்கட்சி திமுக, இன்னொன்று கோவையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு என்ன பலம் சார் இந்த தொகுதியில்? வணக்கம்ண்ணா. நரேந்திர மோடி அவர்களுடைய ஆற்றல் மிகு ஆட்சி, அவருடைய சாதனைகள், அவர் மீது தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அவர் வைத்திருக்கப்பட்டு தமிழகத்துல பெரிய அலையா இருக்கு. அது ஒரு பலம். அண்ணாமலை அவர்கள் துணிச்சலாக எதிர்கட்சிகள் செய்யும் எதிர்கட்சியாக இருந்து திமுக செய்யும் ஊழல்கள் எல்லாம் எடுத்து சொன்னது வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. தமிழகம் முழுவதும் இது ரெண்டும் பலமாக இருக்கிறது. அதை தாண்டி தொகுதி முழுக்க நான் வந்து தொடர்ந்து 5 ஆண்டு காலம் பயணம் செஞ்சுட்டு இருந்ததுனால எனக்கும் கட்சியோட தொண்டர்களுக்கும் மிக நெருக்கமான ஒரு எமோஷனல் டச் இருக்கு. வேறு எந்த தொகுதியும் இல்லாத அளவுக்கு என்னோட தொகுதிகள் அவர்கள் நிற்பதாகவே நினைத்து தொண்டர்கள் வேலை செய்து கொண்டிருப்பது மிக பலமாக இருக்கிறது. எந்தவித பதவியும் அரசாங்க பதவியும் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற வேலைகளை செய்திருக்கிறோம். என்ன கனிம வளம் பிரச்சனையா இருந்துச்சு, அதுக்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருந்தோம். ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேற்றவே இல்லை. அதுக்காக அவங்க ஒட்டஞ்சத்திரத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போறேன்னு சொன்னதை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கோம். வெள்ளலூர் குப்பை கிடங்கு, வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டு, இதை தவிர போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனை டெவலப் பண்றது, இதை தவிர கடந்த திமுக எம்பி தொகுதிக்குள்ள வரவே இல்லைன்றது எங்க போனாலும் மக்கள் கேட்கிறாங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் நமக்கு பெரிய பலமாக இருக்கிறது. ஓகே, நான் திரு ஈஸ்வரசாமி அவர்கள்ட்ட பழைய எம்பி தொகுதிக்கு என்ன செஞ்சாரு, திமுக அரசு எதுவும் செய்யலான்னு 2 பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பதில் என்ன? திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளை சொன்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிய அரசாக இருந்து வந்திருக்கிறது என்பது தொகுதி மக்களாகிய அனைவருக்கும், உங்கள் அனைவருக்கும் தெரியும். தேர்தல் காலத்திலே அறிவித்த திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே கொரோனா காலகட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சமயத்தில் அடித்தட்டினுடைய மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, அவர்கள் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது, ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அப்போது முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்படும் என்று வழங்கினார்கள். அப்போது தலைவர் தளபதியார் அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய 4000 ரூபாயை நான் கழக அரசு பொறுப்பேற்றவுடன் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவித்த போலவே அரசு பொறுப்பேற்றவுடன் தலா 2000 ரூபாய் வீதம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிய அரசாக இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது குறிப்பாக பெண்களுக்கான திட்டங்கள், விடியல் பயண திட்டம் என்கின்ற வகையில் இலவச பேருந்து பயண திட்டத்தை கொடுத்து பேருந்திலே செல்லக்கூடிய பெண்களின் வாழ்வாதாரம் அவர்களுக்கு குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ரூபாய் 2000 3000 சேமிப்பு வருகின்ற வகையில் அந்த திட்டத்தை நேரடியாக மக்களுக்கு சென்று சேர்கின்ற வகையில் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். தமிழகத்திலே 1,15,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்பட்டு இருக்கின்றது. அதே போல்
முதியோர் உதவித்தொகை ஏற்கனவே 1000 ரூபாயாக வழங்கப்பட்டிருக்கின்ற முதியோர் உதவித்தொகையானது தற்போது 1200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் இதுபோல எண்ணற்ற திட்டங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திட்டங்கள் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றிய அரசாக பலோன் பாக்குறீங்க. எதிர்த்தரப்புல இருக்கவங்களுடைய பலவீனமா என்ன பாக்குறீங்க? அதிமுகவுடைய பலவீனம் என்ன, பாஜகவுடைய பலவீனம் என்ன? நாங்கள் எங்களுடைய பலத்தை மட்டும்தான் பார்க்குறோம்ல, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் குற்றச்சாட்டு செய்ய வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு பலம் இருக்கிறது. எங்களது தலைவர் அவர்கள் திட்டங்களை சேர்த்திருக்கின்றார். நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற ஒவ்வொரு சமயத்திலும் பொதுமக்களுக்கு என்ன தேவை என்பது, அந்தந்த பகுதிகளுக்கு தேவை என்பதை அறிந்து பல திட்டங்களை நிறைவேற்றிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கொடுத்த அரசாக இருந்து வந்திருக்கிறது. ஆகவே எங்களது பலமாகத்தான் நாங்கள் இப்போ எங்களை பொறுத்தவரை கருதுகின்றோம். திரு கார்த்திகேயன், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அப்படின்ற அந்த பட்டியலை போட்டாங்க. இதெல்லாம் திமுக கொண்டு வந்தது. இதெல்லாம் பலமா பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்ல வரீங்களா? மகளிருக்கு என்ன செஞ்சாங்கிறத விட என்ன எது அம்மா அவர்கள் கொண்டு வந்து திட்டத்தை நிறுத்தியிருக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு அம்மா அவர்கள் ஒரு பெண்களோட ஒரு குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு, ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் முடிக்கணும்னா அது எவ்வளோ ஒரு சிரமமான காரியம், ஒரு திருமணம் ஒரு ஏழை பெண்களுக்கு நடத்த வேண்டும்னா அது எவ்வளோ சிரமமான காரியம்னு சொல்லிட்டு தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் திருமண உதவித்தொகை திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை திமுக அரசு முழுமையாக நிறுத்திடுச்சு. அதனால் மகளிர் மத்தியில் ஒரு பெரும் எதிர்ப்பலை எழுந்திருக்கிறது. எங்கே நாங்கள் போனாலும் அதை பற்றி தான் மகளிர் கேட்குறாங்க. நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம், ஆனால் இந்த தாலிக்கு தங்க வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா பொதுமக்கள் எங்களை தான் அணுகிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தான் அணுகி இது மாதிரி தரமாட்டேங்கிறாங்க என்னன்னு கேட்குறப்ப நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். திமுக அரசு இதை நிறுத்திடுச்சுன்னு. அதே மாதிரி தொகுப்பு வீடுகள் திட்டம் நம்ம அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்கள் இருந்தப்போ பசுமை வீடு திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி ஒவ்வொரு பகுதிக்கும் பசுமை வீடுகளை தந்துட்டு இருந்தாங்க. இப்போ திமுக அரசு பொறுப்பேற்ற இருந்து இந்த 3 வருஷ காலங்களில் அந்த திட்டத்தை செயல்படுத்தல. ஏதோ கலைஞர் வீட்டு வசதி திட்டம்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 3 வருஷ காலத்தில் செயல்பாட்டுக்கே கொண்டு வரல. இது மாதிரி மக்கள் நலன் சார்ந்த எடப்பாடி அவர்களும் அம்மா அவர்களும் செயல்படுத்திய திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு இருக்காங்களே ஒழிய சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க செயல்படுத்தல. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்கிற மாதிரி சூழ்நிலையில தான் திமுக அரசாங்கம் செயல்பட்டு இருக்குங்கிறது. கொங்கு மண்டலத்தை புறக்கணிக்கிறது திமுகன்றார். பதில் என்ன திரு ஈஸ்வரசாமி? தலைவர் தளபதியார் அவர்களை பொறுத்தவரை ஆட்சி பொறுப்பேற்றதே அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திட்டத்தை தான் முன்னெடுப்பாக செய்தார். பத்திரிகையாளர் சென்று தலைவர்களை சந்திக்கும் போது எங்களது ஆட்சி காலத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு தலைவருக்கு வாக்களித்திருக்கின்றோம் என்று பாராட்டுகின்ற விதத்திலும், வாக்களிக்க தவறிய மக்கள் இவருக்கு வாக்களிக்காமல் தவறிவிட்டோம் என்று வருகின்ற அளவுக்கு திட்டம் இருக்கும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்பட்டு இருக்கின்றது. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் வழங்கப்படவில்லை, அனைத்து மக்களுக்குமே இந்த திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதே போன்று முந்தைய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எதையும் நிறுத்தலன்றீங்க. திரு வசந்தராஜன், திமுகவுடைய சாதனைகள் பட்டியலை பார்த்தீங்க. எம்எல்ஏக்கள் இல்லைனாலும் அங்க திமுக அரசு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாதம் ஒரு முறை சென்று திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பலம் இல்லையா வசந்தராஜன்? ஐயா, இந்த திட்டங்களை பத்தி சொல்லும்போது எம்பி 5 வருஷம் ஓட்டு போட்டு இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க மக்கள். எம்பி என்ன பண்ணாருன்னு அவர் சொன்ன திட்டத்துல ஒரு வார்த்தை கூட இல்ல. எம்பி ஆனமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. நிறைவேற்றினாரா? இல்ல. இந்த பகுதியோட முக்கிய பிரச்சனை தென்னை விவசாயிகள் சாகர நிலைமையில இருக்காங்க. ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. நிறைவேற்றினாங்களா? எங்க போய் பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்கள் டாஸ்மாக மூடுன்றாங்க. கனிமொழி அவர்கள் ஊராக விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு வந்தோடனே டாஸ்மாக் கடையை மூடுவானாங்க. ஆனா இன்னைக்கு புதுசா புதிய FL2 டாஸ்மார்க்க புதிவகமா திறக்கிறாங்க. சாதனைகள் எதுவுமே இல்லை அவங்க கிட்ட. இது மக்கள் எங்க போனாலும் வேதனைகளா தான் சொல்றாங்க. எம்பி ஊருக்குள்ளேயே எங்கேயுமே வரல. நன்றி சொல்வதற்கு கூட ஊருக்குள்ள வரல எம்பி நல்லா பண்ணியிருந்தா மறுபடியும் அதே எம்பி கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கே தெரியுது போன 5 வருஷம் எதுவும் சரியா பண்ணல என்று. அப்புறம் எப்படி சாதனையா சொல்லுவோம்? இது பொள்ளாச்சி மக்களுக்கு வேதனை தான் போன 5 வருஷம். ஓகே, திரு ஈஸ்வரசாமி, சாதனை பண்ணியிருந்தா பழைய எம்பி கொடுத்துருப்பாங்களே, ஏன் புதியவர் வர்றாருன்னு கேட்கிறாரு உங்களதான். வேட்பாளர் அறிவிப்பு என்பது கழகத்தினுடைய தனிப்பட்ட தலைவருடைய அவர் மக்களுக்கு யார் தேவை, எந்த வேட்பாளர் தேவை, தற்போது இருக்கக்கூடிய வேட்பாளருடைய குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதற்கு அடுத்ததாக தற்போதைய வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டானது
முற்றிலும் புறம்பானது. அவர் செய்திருக்கக்கூடிய சில திட்டங்களை நான் உங்கள் முன் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் வெற்றி பெற்ற பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆண்டு காலம் கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்திலே ஒன்றிய அரசாங்கமானது எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நிதி ஒதுக்கவில்லை. அந்த 2 ஆண்டு காலத்தில் கொரோனாவால் மக்களை காப்பாற்றுகின்ற வகையில் இருக்கக்கூடிய முயற்சிகளை மட்டுமே எடுத்து வந்திருந்த சூழ்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பின்பாக நமது பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதி வழங்கப்பட்டது என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும். இது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா நமது பாராளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய 2 லட்சம் ரேசன் அட்டைதாரர்களுக்கு அந்த முதலமைச்சர் விரிவான காப்பீடு அட்டை வழங்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாக வழங்கப்பட்டதின் காரணமாக தலா ஒரு குடும்பத்துக்கு 3 நபர்கள் வீதம் எடுத்துக்கொண்டாமல் 6 லட்சம் பயனாளிகள் இதனால் நேரடியாக பயன்பட்டிருக்கின்றார்கள். அந்த பயன் நேரடியாக அந்த பயனாளிகள் பயனடைந்து பல பேர் எங்ககிட்ட தொடர்பு கொண்டு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டையின் மூலமாக நான் இருதய அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டேன் என்று பல பேர் சொல்லியிருக்காங்க. அதை எங்களால் நிரூபிக்க முடியும். இரண்டாவதாக கல்விக்கடன். மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதற்காக கல்விக்கடன் வங்கியின் மூலமாக பெற்றுக் கொடுப்பதில் அவர் முதன்மையானதாக இருந்து கல்விக்கடனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதே போல் தொழில் முனைவோர்களுக்கு கடன் பெற்றுக் கொடுப்பது. சரி, ஓகே. நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கின்ற பட்டியலை வெளியிடுறீங்க. நான் இன்னும் நம்ம அதை கேட்கலாம். அதோட சேர்ந்து நான் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன்ட்ட நீங்க உங்க எதிரில் இருக்கக்கூடிய 2 பேர்ட்டையும் கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நீங்களே நேரடியாக திமுக வேட்பாளர்கிட்ட என்ன கேள்வி முன்வைக்கிறீங்க? ரைட். திமுக வேட்பாளர் சொன்னார் திட்டங்கள் நிறைய தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட கேள்வி, நீங்கள் திட்டங்கள் தந்தது சரி, ஆனால் திட்டங்களை நிறுத்தினது ஏன்? அம்மா கொண்டு வந்த, எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களை, நல்ல மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை நிறுத்தியது ஏன், செயல்படுத்தாது ஏன்? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இங்கே இந்த பகுதியை பொறுத்தீங்கன்னா பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை சிறு குறு தொழில்கள், விவசாயம், தென்னை சார்ந்த விவசாயம், அதை சார்ந்த தொழில்கள் தான் முக்கியமான இதாக இருக்குது. அது 3மே நலிவடைஞ்சிருக்கு. தென்னை விவசாயமாகட்டும், சிறு குறு தொழில்களாகட்டும், தென்னை சார்ந்த தொழில்களாகட்டும் 3மே நலிவடைஞ்சிருக்குது. இதை பற்றி இந்த 3 வருஷமாக ஆட்சியில் இருக்கிற திமுக அரசாங்கம் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கல? தேங்காய் விலை வீழ்ச்சி, தென்னை நார் தொழிற்சாலைகள் நலிவடைஞ்சிருக்குது, மின்சார கட்டண உயர்வுனால சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குது, அவங்க கடன் சுமையினால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை சம்பந்தமாக ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் கொங்குமங்கலத்துக்கு எடுக்கப்படவில்லைங்கிறது என்னோட கேள்வி. பதில். அடுத்த கேள்வி, அதாவது அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை எந்த திட்டத்தையும் நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன். இதே தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டத்தை பற்றி சொன்னார்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த காலத்திலே அந்த திட்டம் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் கருத்து. கழக அரசு பொறுப்பேற்றவுடன் இவர்கள் இப்ப நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பட்டியலில் இருந்த வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தவர்களுக்கு கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தவர்கள் பட்டியலில் இருந்தவர்களுக்கு முழுசா கொடுத்துட்டு இருந்தோம். நீங்க பேசும்போது நான் அதுல தலையிடலைங்கிற வச்சதுக்கு நான் பேசும்போது நீங்களும் அதை விட்டீங்கன்னா தான் பதில் சொல்ல முடியும். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் எங்கிட்ட இருக்கிறது. நான் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சரோடு சேர்ந்து தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை இருந்த பட்டியலில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த திட்டங்கள் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர் காலத்திலே மக்களுக்கு ஏதோ இந்த திட்டத்தை வைத்து அவர்கள் ஒரு பெரிய பணக்காரர்களாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வர திட்டம் அல்ல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு கல்வித்துறையில் முதன்மையான மாநிலமாக வந்திருக்குது என்று சொன்னால் 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை, 10ஆம் வகுப்பு படிக்கிற ஊக்கத்தொகை, முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை என்று ஊக்கத்தொகை கொடுப்பதன் மூலமாக மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அதனால் அனைத்து திட்டங்களும் சென்று கொண்டிருக்கிறது. தற்போது அந்த திருமண உதவி திட்டமானது படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தானே தவிர அது திருமணத்திற்கான திட்டம் அல்ல. அந்த படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தளபதியாருடைய அரசு பள்ளியிலே படித்து 12ஆம் வகுப்புக்கு பின்பு கல்லூரிக்கு சென்றுள்ள மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகின்ற புதுமை பெண் திட்டம் என்கிற திட்டம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க பாஜக வேட்பாளர்ட்டையோ அதிமுக வேட்பாளர்ட்டையோ நீங்க நேரடியாவே கேள்வி கேட்கலாம். உங்களுடைய கேள்வி என்ன? கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக அரசு தான் இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தது. அவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் சொன்ன ஆனமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான என்ன முயற்சியில் எடுத்தார்கள். இரண்டாவதாக தொடர்ந்து பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியிலும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலெல்லாம் இவர்களான அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். தற்போது கூட அவர்கள் தான் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள்.
இவர்கள் 2.5 ஆண்டு இந்த 3 ஆண்டு காலத்தில் மக்களுக்காக செய்த திட்டங்கள் என்ன? அடுத்ததாக ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கான தமிழக மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதுக்குண்டான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது என்பது உலகே அறியும். ஆனால் இதுவரைக்கும் ஏதாவது அதுக்குண்டான பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறதா? அதுவும் கூட ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைச்சர் கூறுகிறார், கிட்டத்தட்ட ஒரு 50% பணிகள் நிறைவடைந்து விட்டதாக ஒரு தெரிவிக்கிறார். இதிலிருந்தே அவர்கள் தெரியுது தமிழக மக்களுக்கு எந்த விதமான திட்டங்கள் வழங்கப்படவில்லை என்று. அதே போல உதயமின் திட்டங்கள் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்ததன் மூலமாக மின்சாரத்துறையிலே நலிவடை செய்வதற்குண்டான வகையில் ஒன்றிய அரசாங்கம் தமது செய்து வருகிறது என்பதுதான் கருத்தாக பதிவு செய்கிறேன். இது எல்லாம் நீங்கள் திரு வசந்தராஜன் என்ன திட்டம் தமிழ்நாடு கொண்டு வந்தீங்க முதல்ல அப்படின்னு கேட்கிறார். தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்துல நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் இலவசமா, மேலை நாடுகளுக்கு கூட இலவசமா நீங்க ஊசி போட முடியாது. ஆனா இங்க 200 கோடி பேருக்கு மேல ஊசி போட்டிருக்கோம் இந்திய நாட்டுல. அதுல தமிழ்நாட்டிலயும் இருக்க பல பேர் இன்று இருந்திருக்கிறார்கள். அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு எல்லா ஊர்லயும் மருத்துவக் கல்லூரி அதிகமா கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி அதிகமா கொடுத்திருக்கோம். எங்க ஊர்ல பாருங்க, குறிச்சி பணத்தை கொடுத்திருக்கோம். அதை கையாளுவது இவர்கள் தான் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு திட்டம், எத்தனை லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கோம். முத்ரா கடன் திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு கடன் வாங்கவே முடியாது, பணைய பத்திரம் கேட்பாங்க. சாதாரண மக்கள் வீட்டு பத்திரம் இருக்கா, தோட்டந்தொரு பத்திரம் இருக்கா, ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏழை எளிய மக்கள் தமிழ்நாட்டுல கடன் வாங்கி இருக்காங்க. முத்ரா தமிழ்நாட்டுல கடன் வாங்க அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி என்ன திட்டம், டாய்லெட் கொடுக்கறதா இருக்கட்டும், வீடு, எவ்வளவு வீடு மோடி அரசோட வீடு கொடுத்திருக்காங்க. 11 மருத்துவக் கல்லூரிகள் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது நரேந்திர மோடி கொடுத்திருக்காரு. எய்ம்ஸ் ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க. எய்ம்ஸ் நிச்சயமா அந்த லோன் பெற்று எய்ம்ஸ் மதுரையில நிச்சயமா நடைமுறைப்படுத்தப்படும். தமிழகத்துக்கு தான் அதிகமான நிதியை நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து. நீங்க திமுக அதிமுக ஏதாவது கேள்வி எழுப்புனா எழுப்பலாம். இந்த பகுதியோட பிரச்சனை, இந்த பகுதியில மிகப்பெரிய கஷ்டமா மக்கள் இருக்காங்க. ஆனமலையார் நல்லார் திட்டத்தை கொண்டு வருவான்னு இவங்க தானே வாக்குறுதி கொடுத்தாங்க. ஏன் கொண்டு வரலாம் எம்பி? ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெய் ஊத்துனா விலை ஜாஸ்தி. ஏன் ரேஷன் கடையில தேங்காய் ஊத்தாம கமிஷனுக்காக பாமாயில் ஊத்திட்டு இருக்காங்க? தென்னை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் பகுதியில அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை கடந்த ஆண்டு வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஆண்டு அது நிறுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு நிதி ஒதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதிமுக ஆட்சியில ஒரு இது கொண்டு வெள்ளலூர் ஒருங்கிணைந்த கோவை பஸ் ஸ்டாண்ட் 44 கோடி ரூபாய் வரி பணம் நின்று இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறாரு திமுக? வெள்ளலூர் குப்பை கடை 22 வருஷமா இருக்கு. கடந்த முறை எம்பி நீக்கல. கனிம வளம், இங்க இருந்து ஏகப்பட்ட கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்றாங்க, பிரைவேட்டா கடத்துறாங்க. கவர்மெண்ட் பில் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. அதிமுக மேல கேள்வி இருந்தா சொல்லுங்க. அதிமுக என்னன்னா, இதுக்கு எல்லாருமே களத்துல நாங்க தான் 5 ஆண்டுகளா போராடினாங்க. எதிர்க்கட்சியே இதுக்கு எதுவுமே அவங்க பண்ணல. நீங்க கனிம வளம் கேரளாக்கு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லீகலா நம்மளுடைய சொத்து வளங்கள், தண்ணி கிணத்துல 60 அடியில கிணறு இருக்கு, 200 அடியில கல்லுக்குழி இருக்கு. கிணத்துல எப்படி தண்ணி இருக்கும்? பாலைவனமா ஒரு பகுதி ஆயிட்டு இருக்கு. ஆனமலை நல்லா இருக்கிறது நிறைவேற்றல ஒரு ஆர்ப்பாட்டம், ஒட்டந்தத்துறதுக்கு தண்ணி கொண்டு போறேன்னு சொன்னாங்க. பிஜேபி மட்டும் தான் களத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு. இந்த மக்களுக்காக இவ்வளவு பிரச்சனைகள் அதிமுக ஆனமலை நல்லாறு திட்டத்திற்கு முழு ஆனமலை நல்லாறு திட்டத்திற்கு முழு முயற்சி எடுத்தது அதிமுக அரசாங்கம் தான். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, ஐயருக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அப்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமாக கேரள முதல்வருடன் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நேரடியாக சென்று கூட பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். நம்முடைய மாவட்ட அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய வேலுமணி அவர்களும், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், தாமோதரன் அவர்கள், அமுல் கன்சாமி அவர்கள்லாம் நேரடியாக கேரளாவிற்கே இது சம்பந்தமான பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு தீர்வுகளை ஏற்படுத்தும் தருவாயிலே திமுக அரசாங்கம் அமைந்தது. அதுக்கப்புறம் ஒரு கல்லையும் அவர்கள் நகர்த்தவில்லை. இது சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையை ஒழிய அதிமுக அரசாங்கம் தான் அதுக்கு தேவையான முயற்சிகள் எடுத்தது என்பதுதான் உண்மை. இரண்டாவது, திமுக வேட்பாளர் சொன்ன குற்றச்சாட்டு, இங்கே என்ன செஞ்சீங்க 10 ஆண்டு அரசாங்கத்தில்? இந்த கோவை மாவட்ட மக்கள் அறிவார்கள். இந்த 10 ஆண்டு காலங்களில் தான் கோவை மாவட்டம் வளர்ச்சி அடைந்தது. இன்னைக்கு இந்த 3 வருஷமா இருக்கிற அரசாங்கம் இந்த மாவட்டத்துக்கு என்ன செஞ்சுன்னு அவருக்கு தெரியும். கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த உட்கட்டமைப்பு அமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டது. விவசாயிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. கொப்பரை கொள்முதல் முறையாக நடத்தப்பட்டது. சிறு குறு தொழில்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்பட்டது. இப்படி அடுக்கிட்டே போலாம்.
கடந்த ஆட்சி காலங்களில் கட்டப்பட்ட பாலங்களும் போடப்பட்ட ரோடுகளும் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுமே அதுக்கு சாட்சி. இதை மக்கள் அறிவார்கள். ஓகே ஓகே எல்லாத்தையும் இறுதி கருத்து, ஏன் நீங்க வெற்றி பெறணும், ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் ஈஸ்வரசாமி சுருக்கமா? அதற்கு முன்னாடி நான் ஒரு வரி சொல்லிக்கிறேன். நமது பொள்ளாச்சி பகுதியில் இருக்க தென்னை நார் தொழிற்சாலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் ஆரஞ்சு நிறத்துக்கு மாற்றப்பட்ட தொழிற்சாலைகளை இடித்து மூடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த நிலையில் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரை அந்த தென்னை நார் தொழிற்சாலையுடைய உரிமையாளர்களும் அதை பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் அந்த ஆரஞ்சு நிறத்திலிருந்து வெள்ளை நிறத்துக்கு மாற்றப்பட்டு அந்த தொழிற்சாலைகளும் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டு இருக்குது. இன்றைக்கி நமது பகுதியில் அந்த சிறு தொழில்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மாண்புமிகு இளைஞர்களுடைய செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அப்படிங்கிறதா நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா எங்களுடைய வெற்றிக்கு பலமாக நாங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா, நான் உள்ளாட்சி அமைப்போட பிரதிநிதியாக இருந்து மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்களினுடைய அடிப்படையில் மக்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாகவும் கழகத்துடைய நிர்வாகிகள் எங்கள் மீது கொண்டிருக்கிற பற்றின் காரணமாக தான் கழகத் தலைவர் அவர்கள் இந்த மாபெரும் பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கின்றார்கள். கழக அரசு செய்திருக்கக்கூடிய சாதனைகள் நான் சிறு பட்டியலை தான் நான் முன்னாடி வச்சிருக்கிறேன். அந்த பட்டியல் போன்று ஏராளமான திட்டங்கள் செய்ததற்கின் பலனாக நிச்சயமாக கொங்கு மண்டலத்திலே நமது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது உறுதி. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நமது கொங்கு மண்டலத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மையான சமூகமாக வசிக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சமுதாயம், இரண்டாவதாக அருந்ததிய சமுதாயம். கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்தை முற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்தது தானே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பது இந்த நாடே அறியும். தீரன் சின்னமலை அவருடைய போர்ப்படை தளபதியாக இருந்த பொல்லான் அவர்கள் அருந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு 3% உள்ளொதுக்கீடு கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே கொங்கு வெள்ளாளர் சமுதாயம், அருந்ததிய சமுதாயம் நமது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கடமைப்பட்டவர்களாக இருந்து வாக்களிப்பார் என்ற உத்தரவாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கே வாக்களிக்கணும் சுருக்கமா. இந்த பகுதி மிகவும் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தென்னை விவசாயிகள் வாழ வழி இல்லை, அவங்க குழந்தைங்க எல்லாம் படிக்க வைக்க முடியறது இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாரத் ஆயில் கொண்டு அவங்களுடைய தேயிலை விலையை ஜாஸ்தி ஆக்கணும், கொப்பரை விலையை ஜாஸ்தி ஆக்கணும்னா மோடி தான் அங்க பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. அப்ப நான் போய் கேட்டு பல திட்டங்களை வாங்கி தென்னை விவசாயிகளை காப்பாற்ற முடியும். நீங்க சொன்னாங்க காயர் ஃபேக்டரிக்கு வெள்ளையிலிருந்து ஆரஞ்சுக்கு மாத்தி ஒரு காயர் ஃபேக்டரிக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அந்த தொழிலை முடித்ததே திமுக அரசு தான். வெள்ளலூர் குப்பை கிடங்கு 2 லட்சம் மக்கள் வாழ முடியல, சுவாசிக்க முடியல, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. அது ஒருங்கிணைந்த பெருநிலை ரயில் கட்டமைப்பு போத்தனூர் பொள்ளாச்சி தொகுதிக்கு இருக்காது, ரயில் முனையமாக மாத்தி போத்தனூர் பொள்ளாச்சிக்கு இடையில நிறைய மெமு ட்ரெயின்ஸ் நிறைய கொண்டு வரணும். கரும்பு விவசாயிகள் 5 ஏக்கரை வித்துட்டாங்க விவசாயம் பண்ணி, ஒரு விவசாயியை தழுத அவங்கள மேம்பாடு பண்ணணும். காட்டுப்பன்றியோட தொல்லை இருக்காது, வனவிலங்கு பட்டியலிருந்து எடுக்கணும். அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருந்து பிஜேபியாலதான் முடியும். இந்த பகுதி மக்கள் தமிழகத்திலே மிகுந்த வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு வாய்ப்பு இருந்தா தான் இந்த பகுதி மக்களை காப்பாற்றவே முடியும். உங்களுக்கே வாக்களிக்கணும் கார்த்திகேயன். பொள்ளாச்சி தொகுதியினுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒழிக்கப்பட வேண்டும். பொள்ளாச்சி மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். முக்கியமாக நான் அப்பளவே சொன்ன மாதிரி சிறு குறு தொழிலினுடைய சுமைகள் குறைக்கப்பட வேண்டும். தென்னை சார்ந்த பொருள்கள், தென்னை விவசாயம் சார்ந்த இந்த பகுதி இருக்குது, அதை சார்ந்த பொருள் கொப்பரை கொள்முதலினுடைய விலை அதிகரிக்கப்பட வேண்டும். நாஃபெட் மூலமாக கொள்முதல் பண்ணி அதை பாரத் ஆயில்ங்கிற பேரில் விற்பனை செய்யணும். பஞ்சாப்ல இதில் செய்துட்டு இருக்கிற மாதிரி அதே மாதிரி தென்னை சார்ந்த கோரிக்கைகள் அதை செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த கோரிக்கைகள் செயல்படுத்த வேண்டும். தென்னை நார்களுக்கு தேவையான உதவிகள் வங்கிகள் மூலமாக செயல்படுத்தணும். அதுக்கான குரல்களை ஒடுத்து நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு வற்புறுத்தணும். ஓகே ரைட் ஓகே. 3 பேர்ல யாரோ ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் வாக்குறுதிகளும் கோரிக்கை நிறைய இருக்கிறது. யார் வெற்றி பெற்று அதனை நிறைவேற்ற போகிறார்கள் பொறுத்து பார்க்கலாம். 3 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இந்த பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் செய்தி தொகுப்பில் இணையலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.